அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபர ஆண்டு பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுபகாரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கடகம் பராபவ ஆண்டில் பல சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். இந்த காலத்தின் கட்டாயம் கடகராசிக்கு இந்த பராபவ ஆண்டில் மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய ஒரு அரசியல் யோகம், ஒரு அரசாங்க யோகம், ஆக பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் இவங்களை தேடி வரும். வெற்றி பாதை, வெற்றியை நோக்கி பயணிங்கள், வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள். இந்த பராபவ ஆண்டு பலவித அற்புதமான யோகங்களை பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதற்கான காரணத்தை சொல்லிடுறேன், சும்மா வாய்க்கு வந்தபடி எதுவும் சொல்லிட முடியாது. அதற்கான உண்மையான காரணத்தை நான் சொல்றேன். இப்ப இந்த பராபவ ஆண்டு சூரியன்
நல்லா கவனிக்கணும். இந்த சித்திரை மாசம் சூரியன் வந்து மேசத்துல உச்சம். இந்த மேசத்துல உச்சம் என்பது கடகராசிக்கு 10ஆம் இடம். சரி, கடகராசிக்கு தனஸ்தானம் 2ஆம் இடம். வாக்கு ஸ்தானாதிபதி யாரு? வாக்கு ஸ்தானாதிபதி நல்லா சொல்றேன், 2 அர்த்தத்துல சொல்றேன். வாக்கு ஸ்தானாதிபதி யாரு? சூரியன். சூரியன் யாரு? அரசு கிரகம், பேர் புகழ் அந்தஸ்து, அமைச்சர் போன்றபதி, நாடாளும் தகுதி, அரசியல் அரசாங்கத்துக்கு அதிபதி, நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் கொடுக்கக்கூடிய சூரியன் வாக்கு ஸ்தானாதிபதியாகி 10ஆம் இடத்தில். அப்ப 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது கடகராசிக்கு மட்டுமே இந்த பராபவ ஆண்டில். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைக்கப் போகின்றது, ஒரு சாதனை படைக்கப் போகின்றது. கடகத்திற்கு ஒரு சிகரம். இந்த பராபவ ஆண்டு கடகத்திற்கு ஒரு சிகரம், அது மாற்று கருத்தே இல்லை. சிகரத்தை தொடும். இது எந்தவித ஒரு மாற்று கருத்து கிடையாது. வாழ்க்கை என்றால் இப்படி ஒரு யோகம், இந்த மாதிரி யோகம் அமைவது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட ஆண்டாக அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சிறு கிரக விளக்கத்தை சொன்னேன். பொதுவாக ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலையும் 2, 11ஆம் அதிபதிகள் வலிமை பெற்றோ அதான் மிகப்பெரிய செல்வம். சாதாரண ஒரு செல்வம் என்பது வேற, 11ஆம் இடம் என்பது மிகப்பெரிய செல்வம். அதுக்காகத்தான் 11ஆம் இடத்தை வச்சான். ஜோதிட சாஸ்திரத்துல மிகப்பெரிய பதவியையும் மிகப்பெரிய செல்வத்தையும் தரக்கூடியது, ஒரு நிர்வாக பொறுப்பை தரக்கூடியது, ஒரு தலைமை இருக்கக்கூடியதுனால தலைமை பொறுப்பு இந்த ஸ்தானத்தை தரக்கூடியது 11ஆம் இடம். நல்லா கவனிங்க. 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம். அதற்கு 2ஆம் இடம், அதான் 11ஆம் இடம். லாபஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், அதாவது லாபஸ்தானம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு யோகம் வந்து 10ஆம் இடம் வந்து 9ஆம் இடம் வந்து குருவனுடைய இடம் கடகராசிக்கு. அப்ப அந்த கடகராசி 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. யாரோட உட்கார்ந்துருக்காரு? சனியோட சேர்ந்து உட்காந்து. சனி செவ்வாயும் சேர்ந்து தப்பா நினைச்சிடாதீங்க. அது உலக அளவில் ஒரு இயற்கை சீற்றத்தை ஏற்படுத்தும், அது வேற விஷயம். யுத்தத்தை ஏற்படுத்தும், அது விஷயம். இப்பயும் வந்து என்ன யுத்தம் தான் நடக்குது. கடகத்துக்கு ஒரு யுத்தம் நடந்தாலும் அந்த செவ்வாய் வந்து அதான் மீன ராசியில குரு வீட்டில் இருந்து அதாவது குரு வீட்டில இருந்து செவ்வாய் வந்து குருவை பார்க்குது. அப்ப குரு 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி வந்து செவ்வாய். அப்ப 10, 9, 10க்குரியவன் தொடர்பு ஏற்படுகிறது. புரிஞ்சுங்களா? 9, 10 தொடர்பு. தர்ம கர்மாதிபதி யோகம், தலைமை தாங்கும் தகுதி, நாடாளும் தகுதி, ஒரு ஊராளும் தகுதி, உலக புகழ், உலக சாதனை, சர்வதேச அளவில் புகழ் பெறக்கூடியவர்கள். புரிஞ்சுட்டீங்களா? காலச்சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி பெரும் பதவி, 9ஆம் அதிபதி புகழோடு சேர்ந்த பதவி. இந்த 2க்கு அதிபதி குரு பகவான். கடகராசிக்கு 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியான குருவும் சம்பந்தப்படும் தர்ம கர்மாதிபதி யோகம், தலைமை தாங்கும் தகுதி. அற்புதமா அமைஞ்சிருக்கு. ஆச்சரியப்படக்கூடிய யோகம். இதுல இருந்து எந்தவித மாற்றமே இல்லை. மேலும் இப்ப கடகராசிக்கு 4, 11க்குரியவர், 4ஆம் இடம் 11, அதாவது 4ஆம் இடம் பொதுமக்கள் சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடம். அதற்கு அதிபதி சுக்கிரன். அடுத்ததாக சுக்கிரன் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை. இப்ப சூரியனோட இந்த பராபவ ஆண்டில் சூரியனோடு சேர்ந்து சுக்கிரன் வலிமையோடு இருந்து அம்சத்தில் துலா ராசியில் இருக்கக்கூடிய நிலை. அப்ப கடகராசிக்கு 11ஆம் அதிபதி வந்து வலிமை பெறுகிறார், வெற்றிக்குரியவன். இப்படிப்பட்ட கிரக அமைப்பு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நாடாளும் ஒரு யோகம், தொழில் யோகம், வருமான யோகம், நல்ல திருமண யோகம், சொத்து சொகை யோகம் என்று அனைத்தும் பெறக்கூடிய உலக சாதனை செய்யக்கூடியவர்களாக இந்த கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். இந்த பராபவ ஆண்டில் பரவசமூட்டும் பரபரப்பான ஒரு மிகப்பெரிய செல்வ யோகத்தையும் தொழில் யோகத்தையும் இந்த கடகராசிக்கு நிச்சயமாக ஏற்படும். இது உண்மை. இது நடந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே இல்லை. உலகமே கடகராசியை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு யோகமாக அமையும். இதில் மாற்று கருத்தே இல்லை. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க. திரும்பவும் சொல்றேன்,
ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பது எனது ஆணித்தரமான உண்மை. கீழே நம்பர் நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா?